மகாராஷ்டிர தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு வாரம் நிறைவடைய உள்ள நிலையில் இன்னும் அங்கு ஆட்சியை அமைக்க முடியாமல் பாஜகவின் மகாயுதி கூட்டணி திணறி வருகிறது. அமைச்சரவை குறித்த ஆலோசனை நடந்து வந்த நிலையில் திடீரென ஷிண்டே தனது சொந்த கிராமத்திற்கு கிளம்பி சென்று விட்டார். இதனால் ஆலோசனை கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மகாராஷ்டிர தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை மொத்தமுள்ள 288 இடங்களில் பாஜக 132 இடங்களிலும், ஷிண்டேவின் சிவசேனா 57 இடங்களிலும், அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 41 இடங்களிலும் வெற்றி பெற்றது. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற குழப்பத்தால் ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. டெல்லியில் அமித்ஷா தலைமையில் நேற்று ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்தது. நள்ளிரவு வரை நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேவேந்திர பட்னாவிஸ், ஏக்நாத் ஷிண்டே மற்றும் என்சிபி தலைவர் அஜித் பவார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவும் கலந்து கொண்டுள்ளார். மகாராஷ்டிராவில் புதிதாக அமையும் அரசில் அதிகார பகிர்வு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கூட்டம் சிறப்பாகவும் பாசிட்டிவாகவும் இருந்ததாக ஷிண்டே முதலில் கூறியிருந்தார். இதனால் விரைவில் மகாராஷ்டிராவில் குழப்பம் முடிவு கூறும் என்றும் புதிய அரசு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இன்று அமைச்சரவை பகிர்வு தொடர்பாக முக்கிய கூட்டம் நடைபெற இருந்த நிலையில் எல்லாருக்கும் ட்விஸ்ட் தரும் வகையில் திடீரென ஷிண்டே சதாரா மாவட்டத்தில் உள்ள தனது சொந்த கிராமத்திற்கு புறப்பட்டு சென்று விட்டார். அவர் நாளைதான் மகாராஷ்டிரா திரும்புவார் என சொல்லப்படுகிறது. ஷிண்டே ஊருக்கு சென்றுள்ளதால் அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் மகாராஷ்டிராவில் புதிய அரசு உருவாவதில் மேலும் குழப்பம் அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை 145 இடங்கள். பாஜக மட்டுமே இங்கு தனியாக 132 இடங்களில் வென்றுள்ளது. இதனால் இந்த முறை முதலமைச்சர் பதவி தேவேந்திர பட்னாவிஸ் தான் என சொல்லப்படுகிறது. ஷிண்டே ஆரம்பத்தில் முதலமைச்சர் பதவியை விட்டுத்தர தயங்கினாலும் பின்னர் ஓகே சொல்லிவிட்டார். செய்தியாளர்களை சந்தித்த போதே அவர் இதை வெளிப்படையாக கூறியும் இருந்தார். மோடிதான் எங்கள் குடும்பத்தின் தலைவர், அவர் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என சொல்லிவிட்டார். துணை முதலமைச்சர் பதவி ஓகே தான் என்றாலும் உள்துறை தனக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை அப்படி இல்லை என்றால் அவர் தனது மூத்த மகனுக்கு துணை முதல்வர் பதவியை தர வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் கூறப்படுகிறது. பாஜகவின் மகாயுதி கூட்டணியில் இருந்த சிவசேனா 57 இடங்களையும், அஜித் பவாரின் என்சிபி 41 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. முதலமைச்சர் பதவி கிடைக்காது என்பதால் அமைச்சரவையில் அதிக இடங்களை கேட்டு பெறுவதில் இரு கட்சிகளும் மும்முரமாக இருக்கின்றன. பாஜகவை பொறுத்தவரை 2 கட்சிகளுக்கும் சேர்த்து 2 துணை முதலமைச்சர் பதவி மற்றும் அமைச்சரவையில் 20 இடங்கள் தர தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதில்தான் சிக்கலே நிலவுகிறது. அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் தலா 10 அமைச்சரவை என்ற அடிப்படையில் கேட்கிறது. ஆனால் அதிக இடங்களில் வென்றுள்ளதால் தங்களுக்கு என்சிபியை விட அதிக அமைச்சரவை கொடுக்க வேண்டும் என்பதில் ஷிண்டே தரப்பு உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அரசு அமைவதில் அங்கு தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகின்றது.